அண்ணாமலை கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு, அவர்கிட்ட என்ன அவுட்புட் இருந்துச்சுன்னு நாங்கெல்லாம் பார்த்தோம். இந்த தேசமே பார்த்தது நீங்க உட்பட பார்த்துட்டீங்க. உதயநிதி அவர்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி அவரு இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காரு, விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, அவர்கிட்ட என்ன கெப்பாசிட்டின்றதை நாங்க தினந்தோறும் பார்க்கிறோம். திரு விஜய் அவர்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அவர்கிட்ட என்ன ஒரு கிரெடிபிலிட்டி அதுக்கு பேர். கெப்பாசிட்டி கம்ஸ் நெக்ஸ்ட், கிரெடிபிலிட்டி கோஸ் ஃபர்ஸ்ட். அவருக்கு மேல இருக்கிற நம்பிக்கை. இங்க அவர் சொல்றது பொய் சொல்ல மாட்டாரு. இன்னும் சினிமாக்காரரா தானே பாக்குறாங்க அவர். இன்னுமே ஒரு சினிமா, அவர் பேசுறதுலயே சினிமாத்தனம் தான் இருக்கு. கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ற முதல்வர் உங்களுக்கு சினிமாக்காரர் இல்ல. துணை முதல்வர் படத்துல நடிச்சாரு, படம் எம்எல்ஏ ஆயிட்டும் படத்துல நடிச்சாரு 2 படத்துல. அவரு சினிமாக்காரர் இல்ல. அண்ணாமலை அண்ணன் கன்னடத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, அவர் சினிமாக்காரர் இல்ல. திருமா அண்ணன் அன்பு தொழில் படம் நடிச்சிருக்காரு, அவர் சினிமாக்காரர் இல்ல. சீமான் அண்ணன் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் சினிமாக்காரர் இல்ல. சினிமால இவங்க எல்லாம் தோத்தவங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க சினிமாக்காரங்க இல்ல, ஜெயிச்ச ஒரே காரணத்தால இவர் மட்டும் சினிமாக்காரரா? போற இடத்துல ஜெயிக்கிறாருங்க அந்த மனுஷன். அப்படியா? ஆமா. அவரை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு வராங்கல்ல, கூட்டங்களுக்கு எல்லாம் வராங்க. எல்லாருமே பேசும்போது அவங்க கிட்ட மைக்கு நீட்டி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எடுக்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது கொள்கை தலைவர் 5 பேர்ல ஒருத்தர் சொல்லணும்னா அதெல்லாம் விடுங்க எங்களுக்கு விஜய் தான்றாங்க. இதையெல்லாம் அவர் சொல்லணும் இல்ல. பாருங்க, அவங்கள வேற மாதிரி பாக்குறாங்களா ஒரு வியூ. இது விஜய்க்கு இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லும் போது என்னாலுமே பரவாயில்லையே, பிரமிக்க வைக்கிறதா இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா விஜய் நான் கூட போய் சந்திச்சுட்டு வருவேனே. சந்திக்கல, ஒரு போட்டோ வந்தது. இல்ல நான் சந்திக்கல, அது ஃபேக்கா போட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே விஜய் கிட்ட இவ்வளவு திட்டங்கள் இருக்கு அப்படின்றத அவர் வெளிக்காட்டாமே இருக்காரு. எப்ப அதிகாரம் கிடைத்தாதான் வெளிக்காட்டுவன் இல்ல, அதிகாரம் கிடைக்கணும்னா அவர் வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு. அதை ஏன் காட்ட மாட்டேன்றாரு, ஏன் பேச மாட்டேன்றாரு? ஒன்றுத்துக்கு ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குண்ணே. ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஒரு செயல் திட்டம் ஒன்று இருக்கு. அந்த திட்டம் இல்லாதவன் தான் எடுத்தோம் கவுத்தோம் வேலை செய்வான். அவர்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு குரோனாலஜி இருக்கு. எந்தெந்த வேலை யார் செய்யணுன்ற ஒரு ஹையரார்கி இருக்கு. இன்னைக்கு நீங்க முதல்ல இந்த இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தலன்ற ஒரு குற்றச்சாட்டு, நீங்க அதை தான் கொஞ்சம் வேற வார்த்தைகளை சொன்னீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, அதாவது அவங்களை அரசியல் படுத்தாம இன்னமும் ரசிகர் கூட்டமாவே வச்சுக்கிறார் விஜய் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அடிப்படையில ஒரு 6.5 கோடி வாக்காளர், சரி எஸ்ஐஆர் முடிஞ்சு ஒரு 5.25 கோடி வாக்காளர் நம்ம கிட்ட இருக்காங்க. இந்த 5.25 கோடி வாக்காளர்களுக்கும் ஒரு பிளானிங் கமிஷனுக்கோ இல்ல ஒரு பினான்ஸ் பில், பட்ஜெட்னு சொல்லக்கூடிய அந்த பினான்ஸ் பில்ல போடுற அளவுக்கு திட்டம் வேணுமா? தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெளிவு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அது எக்கானமில எடுத்தாலும் சரி, பாலிடிக்ஸ்ல எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கு. இதுல இந்த 5.5 கோடி பேர்ல முக்கியமான மெஜாரிட்டியான ரோல் என்ன? வாக்கு செலுத்துது. இந்த வாக்கை எதுக்கு செலுத்தணும், யாருக்கு செலுத்தணும், வாக்கு செலுத்தினா என்ன ஆகும், இந்த வாக்கை விற்க கூடாது. இது அடிப்படையில் அரசியல் புரிதலா இல்லையானா? இந்த அரசியல் புரிதல் அவர் ஏற்படுத்திருக்காரா இல்லையா? இந்த அரசியல் புரிதல் 2021 வரைக்கும் யாரோ ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்ல இங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்றான்னா அவன் பிளேனுக்கு அந்த தெளிவு கொடுத்திருக்காரு. அவன் அங்கேயே இருக்கணும் நான் சொல்ல, நாங்க அவனை கத்து கொடுக்குறோம், கொண்டு வரோம். 30 பேர் பிளாட்ஃபார்ம்லயோ கம்பி மேலேயோ ஏறினவன்ல இன்னைக்கு ஒருத்தன் தான் ஏறினான் ஈரோட்ல. நான் அவனையும் ஆதரிக்கல. அந்த ஒருத்தன் ஏறும்போது அவனை தடுக்க 3 பேர் யூனிஃபார்ம்ல வந்தான். இதை நான் வளர்ச்சியா பாக்குறேன்.